எதிர்க்கட்சியாக இருந்தபோது மக்கள் நடத்திய போராட்டங்களை தன்வயப்படுத்திய திமுக தற்போது எதிர்க்கட்சிகளை போராட விடாமல் தடுத்து வருகிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். மத்திய அரசு உத்தரவுப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் அடையாள எண் வழங்குவதற்கான பணிகளை வேளாண் துறை துவங்கியுள்ளது. நாடு முழுவதும் 11.8 கோடி விவசாயிகள் உள்ளனர். தமிழகத்தில் 80 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜமூர்த்தியின் மார்கழி ஆருத்ரா தரிசன உற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம், ஆனி மாதம் ஆனி திருமஞ்சன தரிசனம் ஆகிய 2 விழாக்கள் நடைபெறும். நிகழாண்டு இன்று மார்கழி ஆருத்ரா தரிசன உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவகாம சுந்தரி சமேத நடராஜமூர்த்தி வீற்றுள்ள சிற்சபை எதிரே உள்ள கொடிமரத்தில் பஞ்சமூர்த்திகள் முன்னிலையில் சுவாமியின் பிரதிநிதியான ஹஸ்தராஜரை முன்னிறுத்தி ஆவாகனம் செய்து காலை 6:50 உற்சவ ஆச்சாரியார் ச. சிவராஜ தீட்சிதர் ரிஷபக் கொடியை ஏற்றி வைத்தார். திமுகவினர் உற்சாகமாக தேர்தல் பணியாற்றி மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக வணிக வரி பதிவுத்துறை அமைச்சரும் மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மூர்த்தி தெரிவித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க வரும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சி சார்பில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. இதில் கட்சியினர் திரளாக பங்கேற்று ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மூர்த்தி பேசியுள்ளார். தமிழகத்தில் மத்திய பாஜக அரசால் புகுத்தப்பட்ட 4 திட்டங்களை தடுத்து நிறுத்தி மக்களை பாதுகாத்தது மதிமுக தான் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை மத்திய அரசு தனியாருக்கு தாரை வார்க்க முயற்சித்தது. இதற்கு மதிமுக எதிர்ப்பு தெரிவித்து அந்த திட்டத்தை கைவிடச் செய்தது. இதேபோல காவிரி படுகையில் மீத்தேன் எரிவாயு கிணறுகள் தோண்டும் திட்டம், தேனியில் நியூட்ரினோ சுரங்க திட்டம், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை திட்டம் ஆகியவற்றை மத்திய அரசு செயல்படுத்த விடாமல் தடுத்து சட்ட போராட்டம் நடத்தி மக்களை பாதுகாத்தது மதிமுக தான் என்றும், தமிழகத்திலேயே முதலாக பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி பகுதியை டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தால் மத்திய அரசு அழிக்க நினைக்கிறது. இந்த சுரங்கம் அமைக்க நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம். இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வைகோ பேசியுள்ளார். மதுரையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் வரும் 5ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பது தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு தமிழக அரசு விரைந்து அனுப்ப வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சன்குறிச்சி கிராமத்தில் ஆண்டுதோறும் மாநிலத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இதன்படி நிகழாண்டுக்கான முதல் போட்டியை இன்று நடத்த விழா குழுவினர் மாவட்ட நிர்வாகத்திடம் ஏற்கனவே மனு அளித்து ஏற்பாடுகளையும் செய்து வந்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மு. அருணா தச்சன்குறிச்சிக்கு நேற்று வந்து வாடிவாசல் மற்றும் காளைகள் ஓடுதளம், காளைகளை வாடிவாசலுக்கு அழைத்து வரும் வழி, மருத்துவ குழுவினரின் இருப்பிடம் மற்றும் பார்வையாளர்களின் மாடம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அமைக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கான அனுமதியையும் அவர் வழங்கினார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்பும் வகையில் சுவரொட்டி ஒட்டிய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாநகர பகுதியில், திருநெல்வேலி மாநகர பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கை தொடர்பு படுத்தியும் திமுகவினரால் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும் வகையில் இத்தகைய செயலை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். தெற்காசிய நாடான மாலத்தீவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா கலீல்
3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்துள்ளார். அப்போது இந்தியா வழங்கும் நிதி உதவி வாயிலாக மாலத்தீவில் 3ஆம் கட்ட சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையெழுத்திட்டது. இந்தியா மாலத்தீவு இடையிலான பொருளாதார மற்றும் கடல்சார் பாதுகாப்பு கூட்டாண்மைக்கான கூட்டு பார்வையை நனவாக்குவதில் இந்தியாவுடன் நெருக்கமாக பணியாற்ற மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு உறுதியுடன் இருப்பதாக அப்துல்லா கலீல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் கோகுண்டா பிந்த்வாரா தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சரக்கு வேன் மீது மோதிய விபத்தில் வேனில் பயணித்த ஒரு குழந்தை, 4 பெண்கள் என்று 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் 13 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று ஆணையமான ட்ராயின் மூத்த அதிகாரி ஒருவரை கைது செய்துள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.